ஒன்று ராமரை எதிர்க்கிறது மூலம் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாங்க மறைமுகமா சப்போர்ட் பண்றாங்க. வட இந்தியாவில் துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு ஏதோ சில காங்கிரஸ்காரங்களோ இல்லை கூட்டணி கட்சிகளோ ஆதரவு கொடுக்க வரும்போது ராமரை போடாதீங்க அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்றதா இருக்கலாம். ரெண்டாவது, தமிழர்கள் அவங்களோட வரலாறு எதிர்க்கக்கூடாது, அவங்களுக்கான இன்னமும் எங்களுடைய நிலங்களை பறித்து கொண்டது ராஜராஜன்னுவாங்க, ஆணவ படுகொலை செஞ்சது ராமன்றுவாங்க. ஆனா ராமாயணம் கட்டுக்கதைன்னு இவங்களே தான் சொல்லுவாங்க. அந்த கட்டுக்கதையில இருக்கிற கதையை எடுத்துட்டு வந்து அவன் பாரு ஆணவ கொலை பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு இரண்டு சமூகங்கள் ஒன்று சேர்றதுக்கு தான் ஒரு தலைவர் பார்க்கணுமே ஒழிய, நான் தமிழர்கள் தலையில மிளகா அரைக்கிறது இவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நம்ம கண்ணகி முருகேசன் கொலை வழக்குல பிரச்சனை வேண்டாம், காம்ப்ரமைஸா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேச போனாருன்னு சொல்லி நான் சொல்லல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்போ தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது சாதி பேரை பயன்படுத்திட்டா ஐயோ தீட்டுன்றாங்க. இவங்களுக்கு வந்து ரெட்டி, நாயுடு, நாயர், மேனன் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் சமூக நீதியில சேரும். அப்போ இவங்களுக்கு சாதி பிரச்சனை கிடையாது, அவங்க தன்னுடைய திராவிட கொள்கைக்குள்ள வராங்களா அப்படின்றது தான் இங்க பிரச்சனை. 26 மக்கள் யோகித்த எங்களை திமுகவை தான் மீண்டும் ஆட்சி கொண்டுட்டு வருவாங்க, நாங்கள் அவ்வளோ திட்டங்களை செய்திருக்கின்றாங்களே, எப்படி எடுத்துக்கலாம்னு. இப்போ ஏன் கூட்டணியில் இருந்துட்டு இப்படிலாம் செய்கிறாங்கிறதுல திமுக விட்டு வெளியே போகிறதுக்கான முயற்சியாக கூட எடுத்துக்கலாம்ல. விஜய் நோக்கி போகலாம், அதிமுக நோக்கி போகலாம், தானாக அவர்கள் அனுப்பிட்டுன்றதுக்காக அப்படிலாம் பேசுகிறாரா வன்னியரசு, கேள்வி வருது இல்லை. இப்போ விஜய் பட்டியல் சமூக வாக்குகளை பிரிக்குவாருன்ற பயம் இவங்களுக்கு இருக்கு. திருமாவளவன் மிகப்பெரிய பிம்பம், அவருக்கான ஆதரவுன்றது மிகப்பெரிய அளவில் இருக்கு. ஆனால் போயிட்டு தினம் பதறாங்க. இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற அதே கம்யூனிஸ்ட் முதுபெரும் தலைவர், இவங்க தகைசால் தமிழர்னு விருது கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர், அவரை தோற்கடிக்கிறதுக்காக ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு கொடுத்து கூட்டணியில் வச்சு 5 வருஷம் எம்பி ஆக்கி அழகு பார்த்து அதே மந்திரி சபையில் முரசொலி மாறின இலாக்கா இல்லாத அமைச்சராக வச்சிருந்தப்போ சித்தாந்தம் தெரியலீங்களா? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். சமூக செயல்பாட்டாளர் சகோதரர் வடிவேல் சுப்பிரமணியம் நம்மோடு இருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்க கூட நான் பேசியிருந்துட்டு தொடர்ச்சியாக உங்களுடைய செயல்பாடு பார்த்துட்டு ஒரு முறை கூப்பிட்டு பேசினேன். சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலை பற்றி கொஞ்சம் பேசணும் உங்க கூட அப்படின்றதுக்காக தான். துணை ஜனாதிபதி சுதர்சன் ரெட்டியை இப்போ காங்கிரஸ் தரப்பில் முன்மொழிஞ்சு இப்போ தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தமாக ஆதரவு கேட்கறதுக்கு ஒன்றிய சந்திப்பு பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோலாம் இந்த இவர்கள் எல்லாம் சேர்ந்து உதயநிதி வழிகாட்ட அப்படியே ஆர் ராசா, சிவா எல்லாருமே சால்வை போட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. தமிழர் என்பதால் நாங்கள் தமிழரை ஆதரிக்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு கொள்கை சித்தாந்தம் தான். சிபி ராதாகிருஷ்ணன் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அவர் நிறுத்துகிறாங்க, அவர் தமிழர் என்பதால் அவர் ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை, கொள்கை சித்தாந்தம் அப்படிலாம் சொல்லி இவங்க பேசுகிறாங்க. அது விதவிதமாக பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரை ரெட்டியை ஆதரிக்கிறது சரியான ஒரு போக்கா அப்படின்ற கேள்விகள்லாம் இன்றைக்கி நிறைய விமர்சனமாக இருக்குது. உங்கள் பார்வையில் அது எப்படி எடுக்கிறீங்க? என்னோட பார்வை, திமுக எப்பவுமே எல்லாத்தையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்குவாங்க. இன்னைக்கு சுதர்சன் ரெட்டி பொதுவான ஆள், சமூக நீதிக்கான ஆள்னு கொண்டு வராங்க. ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் தமிழராக இருந்தாலும் சித்தாந்தத்தில் அவர் RSS பின்புலம் கொண்டவர், அதனால நாங்கள் ஆதரிக்க மாட்டோன்றோம். 98 எலெக்ஷன்ல இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற அதே கம்யூனிஸ்ட் முதுபெரும் தலைவர், இவங்க தகைசால் தமிழர்னு விருது கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர், அவரை தோற்கடிக்கிறதுக்காக ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு கொடுத்து கூட்டணியில் வச்சு 5 வருஷம் எம்பி ஆக்கி அழகு பார்த்து அதே மந்திரி சபையில் முரசொலி மாறின இலாக்கா இல்லாத அமைச்சராக வச்சிருந்தப்போ சித்தாந்தம் தெரியலீங்களா அப்படின்றது என்ன மாதிரி சாமானிய ஆட்களோட கேள்வியா இருக்கு. அப்போ RSS பின்புலம் கொண்டவர், RSS சமூக நீதி இயக்கமா இருந்தது, இன்னைக்கு RSS சனாதன இயக்கமா மாறிடுச்சு. அப்போ உங்களுக்கு தேவைன்னா என்ன மாதிரினாலும் மாத்திக்குவீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்போ தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது சாதி பேரை பயன்படுத்திட்டா ஐயோ தீட்டுன்றாங்க. இவங்களுக்கு ரெட்டி, நாயுடு, நாயர்,
மேனன் இதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் வந்து சமூக நீதியில சேரும். தமிழ் சமூகங்கள் மட்டும்தான். இப்போ ஒரே பத்திரிக்கையில பார்த்தீங்கன்னா, பசும்பொன் முத்துராமலிங்கனார், வ.உ. சிதம்பரனார்னு போடுறாங்க. 3வது பேரா பார்த்தோன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டின்னு போடுறாங்க. ஏன் அந்த அம்மா கூட பேர் எடுத்துடலாம் இல்லையா? எல்லாம் சமகாலத்துல வாழ்ந்தவங்க தானே. அப்போ இவங்களுக்கு வந்து சாதி பிரச்சனை கிடையாது. அவங்க தன்னுடைய திராவிட கொள்கைக்குள்ள வராங்களா அப்படின்றது தான் இங்க பிரச்சனை. அந்த வகையில பார்த்தா சிபி ராதாகிருஷ்ணனை விட சுதர்சன் ரெட்டி வந்து நல்ல அது இவங்க வழக்கமா செய்யற அதே டிராமா தான். இப்போ சுதர்சன் ரெட்டியாவே கூட்டலாம். எல்லா இடத்துலயும் கோட் சூட்டோட போறாரு. ஆனா தமிழ்நாட்டுக்கு வரும்போது மட்டும் நல்லா வேட்டி சட்டை போட்டு அப்படி ஒரு மேக்கப்போட கூப்பிட்டு வராங்க. இவங்க வந்தா மட்டும்தான். போன ஆட்சியில சேகர் ரெட்டி, இந்த ஆட்சிக்கு வந்தா தொழிலதிபர் ஏஜே சேகர் ஆகுறாரு. ஏன் அடையாளத்தை மறைக்கிறீங்க? உங்க சித்தாந்தத்துக்கு ஒத்து வந்தா யாருன்னாலும் நீங்க புனிதராக்கிடுறீங்க. இப்போ அப்படி பார்த்தா சித்தாந்தம் சரியில்லைன்னும் போது போன வாரம் கட்சியில சேர்த்தன நம்ம அதிமுகல இருந்து போனாரே மைத்ரேயன், அவர் ஆர்எஸ்எஸோட மிகப்பெரிய சித்தாந்தத்தை நம்புறவர் தானே. அவர் எப்படி சேர்த்துக்கிட்டீங்க? கேள்வி ஆர்எஸ்எஸ்ஸாவே அவர் வந்து பாவிச்சிட்டு இருக்காரு. அவர் வளர்ந்ததே ஆர்எஸ்எஸ் இயக்கத்துல தான் வளர்ந்தாரு. அவர் எப்படி கட்சியில சேர்த்தீங்க? அப்போ சித்தாந்தம் உங்களுக்கு தடையா இருக்கு இல்லையா? உங்ககிட்ட வந்தா யாருனாலும் புனிதர் ஆயிடுவாங்க. சித்தாந்தம்னு சொல்லக்கூடியவர்கள் தான் அதே ஆர்எஸ்எஸ், பாஜக அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக தன்னை சொல்லி கொண்டிருந்த வெங்கைய நாயுடு அவர்களை கருணாநிதி சிலையை திறக்க கொண்டுட்டு வராங்க. அதே ஆர்எஸ்எஸ், பாஜக பின்னணியில் இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்களை வந்துட்டு அப்பாவுடைய சமாதி திறக்கிறதுக்கு கூப்பிட்டு வராங்க. அப்ப அந்த சித்தாந்தம் என்ற ஒரு கேள்வி சிக்கலா இருக்குதுங்களா? எப்படி அது? அதுதான் இப்போ நாணயம் வெளியிடுறதுக்கும் அவங்களதான் கூப்பிட்டு வந்தாங்க. டெல்லியில கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் அவங்களதான் கூப்பிட்டு வந்தாங்க. இப்ப ராஜராஜ சோழனுக்கும் மோடிஜியை கூப்பிட்டு வந்தாங்க. இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு தேவைன்னா சித்தாந்தத்தை பார்க்க கூடாது, அதிகாரத்தை பார்க்கணும். இவங்களுக்கு தேவையில்லைன்னா சித்தாந்தத்தை பார்க்கணும். இது வந்து தன்னுடைய சுய தேவைக்காக நான் தமிழர்கள் தலையில மிளகா அரைக்கிறது இவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அவங்க ஆரம்ப காலகட்டத்தில இருந்து மிளகா அரைக்கிறதுக்கு தான் தமிழர்கள் தலையை பயன்படுத்துறாங்களே வெளிய வேற எதுக்காகவும் பயன்படுத்துறது இல்லை. சரி, சிபி ராதாகிருஷ்ணன் இந்த பக்கம் ரெட்டி, இந்த 2 பேர்ல உங்க ஆதரவு நிலைப்பாடு இவரை முடிவு பண்றதுக்கு என்ன காரணம் அழுத்தமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு சுதர்சன் ரெட்டி வந்து இந்தியாவிலேயே உலகத்திலேயே தொழில் துறையில ஏற்பட்ட மிக மோசமான விபத்துனா போபால் விஷவாயு. முதல் நாள் வந்து 3000 சாவு வந்து கணக்கெடுத்தாங்க. அப்படியே கடந்து வரும்போது 15,000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 20,000 பேர் வந்து பர்மனன்ட் டிசபிலிட்டின்னு கவர்மெண்ட்டே சொன்னாங்க. இன்னைக்கு வந்து அது பர்மனன்ட், பார்ஷியல், டெத்து, பாதிப்பு எல்லாம் சேர்த்து 6 லட்சம் பேருக்கு மேல இன்னைக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வழக்கோட தீர்ப்பு 2010 வருது. 1996 வந்து ஆண்டர்சனை குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதாவது ஜட்ஜ்மெண்ட்லயே கொண்டு வர்றதில்ல. 2010 மீதி இருந்த 8 பேருக்கு வெறும் 2 வருஷம் சிறை தண்டனை கொடுத்து அன்னைக்கே சொந்த ஜாமீன்ல விட்டுறாங்க. இவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சவங்கள வந்து ஒரே நாள்ல விட்டுறாங்க. அதுல ஒருத்தனுக்கு பத்மபூஷன் கொடுக்கறதுக்கும் தயாரானாங்க. கஷ்யப்க்கு வந்து பத்மபூஷன் கொடுக்கறதுக்கு தயாரானாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு கியூரேட்டிக்கு போறாங்க. போகும்போது அதை தள்ளுபடி பண்ற நீதிபதிகள் குழுவுல இவர் தான் முக்கியமான இடத்துல இருக்கார். சுதர்சன் ரெட்டி தான் சுதர்சன் ரெட்டி தான் வந்து அந்த நீதிபதிகள் குழுவுல இருக்கார். நன்றி கடன் ஒண்ணு இருக்கும் இல்லையா? எப்படியும் தோத்துருவோன்னு தெரியும். இருந்தாலும் அன்னைக்கு செஞ்ச உதவிக்கு கைமாற, ஏன்னா காங்கிரஸுக்கு நிறைய கரைகள் இருந்தாலும் மிகப்பெரிய கரைன்றது வந்து போபால் விஷவாயுல மரணம் தான். ஆண்டர்சனை வந்து அரெஸ்ட் கைது பண்ணிட்டேன். கைதெல்லாம் பண்ணலைங்க. யூனியன் கார்பைடு கம்பெனியோட பங்களால ராஜ மரியாதையோட உட்கார வச்சுட்டு அரசு வாகனத்திலேயே கூட்டு போய் ஃபிளைட் ஏற்றி அனுப்பிவிட்ட அரசு தான். அவங்க கைதும் பண்ணல, ஒன்றும் இல்லை. 304 போட்டு ஆனா வெறும் $2,000 பிணைய கொடுத்துட்டு வெளியே போறாரு. கடைசி வரைக்கும் அவரை கொண்டு வரவே இல்லை. அப்போ இவ்வளோ பெரிய வழக்கை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு சிபிஐ ஆராய்வுக்கு போறாங்க. அப்போ இது முடியாது, நீங்க வந்து லேட்டா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்றாங்க. அதாவது ஒரு சம்பவத்துக்கான அந்த டீம்ல ஹெட் இவர் தான். ஹெட்டு இவர் இருந்தாருங்க, அல்டமஸ் இவர் இருந்தாருங்க.
மெயினா இருந்தது சுதர்சன் ரெட்டி அவர்கள் தான். ஏன்னா சுற்றுச்சூழல் சார்ந்து நிறைய வழக்குகளை கையாண்டவர்ன்ற முறையில அவர் அந்த பெஞ்சில் போடுறாங்க. அப்ப அந்த வழக்கை தள்ளுபடி பண்றதுக்கான நன்றி கடனா வந்து காங்கிரஸ் இப்ப கொண்டு வந்திருக்குதுன்னு கூட எடுத்துக்கலாம். பல லட்சம் பேர் வந்து உயிர் இருக்கக்கூடிய சம்பவத்துல காலதாமதம்னா கூட அன்னைக்கு கிடைச்ச அந்த இதை வச்சு தான் அவங்க அப்பீலுக்கு போறாங்க. அப்போ போகும்போது அது வந்து ஏற்புடையதா இல்லையான்னு எடுக்காம தள்ளுபடி பண்றதுன்னு இருக்குது இல்லை. ஆமா, அது வந்து ஒரு நன்றி கடன் செயல் தான்ன்றீங்க இன்னைக்கு. அதுக்காக அவங்க இது நிறுத்துறாங்க. இப்போ துணை ஜனாதிபதியா நிறுத்துறாங்க சொல்ல. ரெண்டாவது காங்கிரஸ் கொஞ்சம் வலுவா இருக்கிறது சவுத்துல தான். இந்த இடத்துல வந்து கொண்டு வரணும். இப்போ காங்கிரஸை சார்ந்து எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் இன்னைக்கு பெரிய அளவுல எம்பிக்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் இருக்கு. திமுக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே, ஒரு தமிழருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே. தமிழர்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க கட்சிக்காக உழைச்சவங்க. ஏன் ஒரு முயற்சி செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நம்மால் ஒருத்தரை நிறுத்தலாம். ராதாகிருஷ்ணன் நிராகரிக்க காரணம் என்ன? கொள்கையா சித்தாந்தம் மட்டும்தான் காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வேற எதனா காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒருவேளை ராதாகிருஷ்ணன் தெலுங்கரா இருந்திருந்தா ஆதரிச்சுக்குவாங்க. 1000 இருந்தாலும் அவர் தமிழ். ஏன்னா நம்ம வரலாறு அந்த மாதிரி. அப்துல் கலாம 2வது முறை குடியரசுத் தலைவர் ஆக்குறதுக்கு தடை போட்டது, மூப்பனாரை பிரதமர் ஆக்குறதுக்கு தடை போட்டவங்க, வேட்டி கட்டிய தமிழன் சிதம்பரத்தை தடை போட்டது எல்லாமே நம்ம தானே. அந்த வகையில திமுக தான் சொல்றேன், உண்மையிலே என்ன இல்ல. அதாவது இந்த மண் திராவிட மண்ணுன்னு சொல்றாங்க இல்லையா, திராவிட மண்ணுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அந்த திமுகவை தான் நான் சொல்றேன். அவங்க வந்து தமிழர்கள் வந்து உயர்ந்த பதவிக்கு எப்பவும் போயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அப்ப திட்டமிட்டு நீங்க சொல்றதை பாத்தீங்கன்னாக்கா மாபெரும் மனிதர் அப்துல் கலாம், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மூப்பனார், அதுக்கடுத்தது சிபி ராதாகிருஷ்ணன் வந்து இன்னொரு வாய்ப்பு வர்றதை தடுக்கிறது, இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் சொல்லக்கூடியது வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. எல்லாத்துக்கும் மேலே என்ன காரணமா இருக்க போகுது? இனப்பாசம் தான். தன்னுடைய இனத்தை சார்ந்தவர்கள் பதவியில் விழுந்துடக்கூடாது. தமிழ் சார்ந்து வரவனாக்கா விழுந்துட்டா பிரச்சனை இல்லை. தமிழ் சார்ந்து எது செஞ்சாலும் ஐயோ தமிழர்களேன்றாங்க. நல்லது நடந்துச்சுன்னா நம்ம எல்லாம் திராவிடர்கள்ன்றாங்க. இப்போ இன்னைக்கு அதிகாரமிக்க எல்லா பதவிகளும் தமிழ்நாட்டுல யார்கிட்ட இருக்கு? எல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கு. எல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு தொழில் யார்கிட்ட இருக்கு? அவங்க கிட்ட தான் நிறைய இருக்கு. நிலம் யார்கிட்ட இருக்கு? அவங்க கிட்ட தான் இருக்கு. எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கு. நம்ம தான் இங்க மைனாரிட்டி தமிழ்நாட்டுல. ஆனா அவங்க மைனாரிட்டி கோட்டால காலேஜ் கட்டிக்கிறாங்க, மைனாரிட்டி கோட்டால வேலை வாங்கிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனா தமிழர்கள் தான் வந்து தமிழ்நாட்டுல மைனாரிட்டியா இருக்காங்க. அப்போ தன்னுடைய இனத்தை சார்ந்த ஒரு சுதர்சன் ரெட்டி அவங்க ஆதரிக்கிறதுல எந்த வியப்பும் கிடையாது இல்லையா? ஏன்னா இவங்க தான் ராதாகிருஷ்ணனை 98 எம்பி ஆகிறாரு. சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு சித்தாந்தத்தில் தான் நாங்க நிக்கிறோம், சித்தாந்த கோட்பாடு தான் எங்களுக்கு இடிக்குதுன்றாங்கல்ல. சித்தாந்த கோட்பாடு அதுதான் நான் சொல்ல வரேன். 98 முதல் முறை எம்பி ஆகிறாரு. 99 அடுத்த எலெக்ஷன்லயே வந்து திமுக கூட்டணியில நிக்கிறாங்க. அந்த ராதாகிருஷ்ணனை எம்பி ஆக்குனது நீங்க தானே. அன்னைக்கு சித்தாந்தம் தடையா இல்லையா? பிஜேபியை முதலா இருந்த பிஜேபி வேற நல்ல மனிதர் இருந்தார், நீங்க அப்படி இல்லை. இப்போ ஒரு வாய்ப்பு, பிஜேபி ஒரு 3 மத்திய அமைச்சருக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லட்டுங்க, அடுத்த வாரமே கூட்டணி போட்டுருவாங்க. இப்போ நீங்க பிஜேபி கூட கூட்டணி இல்லாம தான் இவங்களுடைய வழக்குகள் நீர்த்து போயிருக்குதுன்னு நம்புறீங்களா? பிஜேபியை கடுமையா எதிர்த்தவங்க இப்ப கெஜ்ரிவாலை தூக்கி கொண்டு போய் உள்ள வச்சாங்க. இதே சாராய ஊழல் வழக்குல செந்தில் பாலாஜியவோ திமுகவோ என்ன பண்ண முடிஞ்சு? ஒன்றும் பண்ண முடியல. இப்போ இவங்களுக்கு இப்போ இவங்க கூட்டணி இல்லாம மோடி ஒரு காலத்துல அதிமுக ஆட்சியில் இதே மோடி வந்தப்போ ஐஐடி கேம்பஸ் காம்பவுண்டை உடைச்சிட்டு பின்வாசல் வழியா போக விட்டாங்க. ஊர் ஃபுல்லு கருப்பலூன் பறந்துச்சு. எங்க பாரு கோபேக் மோடி இருந்தது. அதுக்கப்புறம் 10 முறை மோடியும் அமித்ஷாவும் வந்து போயிட்டாங்க. இந்த பக்கம் அமித்ஷா மீட்டிங்க்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க, இந்த பக்கம் அமித்ஷா வரக்கூடாதுன்னு போஸ்டர் அடிக்கிறாங்க. எல்லாமே அவங்க தானே செய்யறாங்க. இவங்களுக்கு சித்தாந்தம்ன்றது மேல் பூச்சி. எப்படியும் வந்து நம்மால் தோத்துருவாரு, இருக்கிற வாய்ப்பை நம்ம ஆளுக்கு சாதகமா பார்க்கலாம் அப்படின்றதுதான். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு மக்களை வந்து ஏமாத்துற வேலை. கண்டிப்பா, மாற்று கருத்தே கிடையாது. மக்களை திமுக வந்து ஏமாத்திட்டு இருக்குது, சந்தர்ப்பவாத அரசியல பண்ணுதுன்றீங்க. அடுத்த ஒரு அரசியலுக்கு வரும், பரபரப்பா பேசப்படுறது விடுதலை சிறுத்தைகளுடைய இன்னொரு தளபதியாக இருக்கக்கூடிய வன்னியரசு பேசக்கூடிய ஒரு வார்த்தை பெரிய சர்ச்சையாகி இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய கவர்னர் பதவியில் இருந்த தமிழிசை அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க.
ராமரும் டாக்டர் ராமதாஸும் ஒன்று தான். ராமர் எப்படி சம்புகனை கொண்டாரோ அது போல் டாக்டர் ராமதாஸ் இந்த பக்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சனாதனம் இதுக்கு காரணம். அப்புறம் சனாதனமும் ராமரும் தான் இங்கே ஆணவ கொலை நடக்கிறதுக்கு காரணம் அப்படின்றாரு. இது ஏன் இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் பேசக்கூடிய இது ஏன் வந்தது? எதுக்காக அவர் இப்படி பேசுகிறாரு? எதுக்காக பேசுறாருன்னா தன்னுடைய எஜமானர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக கூட பேசலாம். ம் ம் திமுகவை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் பேசலாம். ம் இதையெல்லாம் தாண்டி ம் எப்பெல்லாம் ராமரை வந்து தமிழ்நாட்டில் கடுமையாக எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பெல்லாம் பிஜேபிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாதகமான சூழல் வடநாட்டில் உருவாகுது. ம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. போன முறை சனாதனம்னு உதயநிதி அவர்கள் பேசுனது தான் இப்படி சிறுத்தைகள் தான் பேசுனாங்க. உதயநிதி உள்ள இழுத்துட்டாங்க. பேச ஆரம்பிச்சாச்சு. இப்போ அவர் பேசின அந்த சனாதனம்ன்றது தான் வட இந்தியாவில் பிஜேபிக்கு மிகப்பெரிய அலையை உருவாக்கி கொடுத்து காங்கிரஸ் வீழ்ந்தது. காங்கிரஸ் வீழ்ந்தது. அப்போ இந்த முறையும் வந்து கரெக்டா ஜனாதிபதி தேர்தல் துணை ஜனாதிபதி தேர்தல் வருது. அந்த டைம்ல மறுபடியும் ராமரை தொட்டிருக்காரு. ராமதாஸை தொட்டது வடநாட்டவர்களுக்கு பெரிய விஷயமா எல்லாம் போயிடும். ஆனா ராமரை தொட்டது அவங்களுக்கு தேவைப்பட்ட கண்டென்ட் சப்ளை பண்றாரு. இப்போ நம்ம என்ன சொல்றோம்? ஆமா, அந்த மாதிரி இவங்க கண்டென்ட் சப்ளையருங்க சொல்லிட்டு 2 கேஸ் வழக்கு தானே போட்டுக்கோ, பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் எங்க ஆட்சி மாறிச்சுன்னா நாங்க அதை கேன்சல் பண்ணிக்கிறோம்ன்ற ஒரு மனநிலை தான். இப்போ வன்னியார் அண்ணன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறேன். ஆணவ படுகொலைகளுக்கு ராமதாஸை வந்து நீங்க குற்றம் சாட்டுவதன் மூலம் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல. 2 சமூகங்களும் வட மாவட்டங்கள்ல இப்பதான் ஓரளவுக்கு மறுபடியும் நெருங்கிட்டு வராங்க. அவங்களுக்குள்ள மறுபடியும் பிளவை உண்டாக்குற பார்வை இருக்கா? இதே வன்னியார் அண்ணன் வந்து நம்ம கண்ணகி முருகேசன் கொலை வழக்குல பிரச்சனை வேண்டாம், காம்ப்ரமைஸா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேச போனாருன்னு சொல்லி நான் சொல்லல. திரு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் திரு ஆதவன் தீச்சன்யா வந்து எழுதியிருக்காரு. நான் வேணா ஆதாரம் கொடுக்குறேன். கமிட்டியா போயிட்டு ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கை எழுதி இன்னைக்கு இருக்குது. அப்ப அந்த ஆய்வு அறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் நீங்க மத்த படுகொலைகளும் இதே மாதிரி இணக்கமா போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது? இப்ப ராமர் வந்து ஆணவ கொலை பண்ணிட்டான்றீங்க. தமிழ்நாட்டுல முதல்ல ஆணவ கொலை பண்ணது திருமலை நாயக்கர். இன்னைக்கும் பொம்மி கதை இருக்கு. ஏன் அதை பேச மாட்டேன்றீங்க? இவங்களுக்கு என்னன்னா, தமிழர்கள் அவங்களோட வரலாறு எது இருக்கக்கூடாது, அவங்களுக்கான இன்னமும் எங்களுடைய நிலங்களை பறித்து கொண்டது ராஜராஜன்னுவாங்க, ஆணவ படுகொலை செஞ்சது ராமர்ன்றவாங்க. ஆனா ராமாயணம் கட்டுக்கதைன்னு இவங்களே தான் சொல்லுவாங்க. அந்த கட்டுக்கதையில இருக்கிற கதையை எடுத்துட்டு வந்து அவன் பாரு ஆணவ கொலை பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு 2 சமூகங்கள் ஒண்ணு சேர்றதுக்கு தான் ஒரு தலைவர் பார்க்கணுமே ஒழிய, அந்த சமூகங்களுக்கு இடையே மீண்டும் மீண்டும் பிரிவினை 21ஆம் நூற்றாண்டுலயும் இன்னும் சாதியை பிடிச்சே தொங்கிட்டு உட்காந்துருக்க கூடாது. ஒரு தலைவர்கள்ன்றவங்க வந்து என்ன கேட்டா, சாதியை ஏற்றத்தாழ்வு போக்குறதுக்கான வழியை பார்க்கணும், இல்லையா 2 சமூகங்களுக்கு இடையே இணக்கத்தை உருவாக்குற வேலையை பார்க்கணும். அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. அதை விட்டுட்டு எப்பவோ அப்ப ராமாயண காலம்னா 10,000 வருஷம் முன்னாலன்றாங்க. 10,000 வருஷத்துக்கு முன்னால இருக்கிறது நான் வர்ணாசிரமன்ற பேர்ல அவங்கள விட இவங்க தான் அதிகமா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்கள விட அதிகமா வர்ணாசிரமத்தை இவங்க தான் பேசுறாங்க. அவங்கள விட அதிகமா சனாதனத்தை இவங்க தான் பேசுறாங்க. சனாதனத்தை இவங்க தான் தூக்கி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுங்கள்லயே அதே பார்ப்பனர்கள் சொல்லி கொடுத்த அந்த பூஜை புனசாரங்களை பண்ணிக்கிறாங்க, ஈம சடங்குகளை செஞ்சுக்கிறாங்க, எல்லாத்தையும் செஞ்சுக்கிறாங்க. வெளியில வந்துட்டு மட்டும் ஐயோ சனாதன தலைவிரித்து ஆடுது அப்படின்றாங்க. இவங்களே கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போறாங்க, பரிவட்டம் கட்டிக்கிறாங்க, கோயிலுக்கு போறாங்க, முதல் மரியாதை எடுத்துக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. சனாதனம் அப்படின்ட்டு ஓடி வராங்க. எதனா ஒரு ஸ்டாண்டில் நிக்கணும் இல்லையா? ஒரு ஸ்டாண்ட்ல நிக்க மாட்டேன்றாங்க. கண்டென்ட் அந்த நேரத்துக்கு கண்டென்ட் சப்ளை பண்ற வேலையை மட்டும் பண்றாங்க. இந்த நேரத்துல இந்த பேச்சு இப்படி பேச வேண்டிய இந்த சப்ளை பண்றாருன்னு சொன்னீங்களா, கண்டென்ட் சப்ளை பண்ணக்கூடிய தேவை என்ன வந்தது வன்னியர்களுக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு? அது வட மாவட்டங்கள்ல அந்த ஒற்றுமை வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஒற்றுமையால யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்ற ஒரு அரசியல் இதுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இல்ல, எனக்கு கேட்ட இது ரெண்டுமே நான் 2 கண்டென்ட்டா பார்க்குவேன். ஒன்னு, ராமரை எதிர்க்கிறது மூலம் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாங்க மறைமுகமா. மறைமுகமா சப்போர்ட் பண்றாங்க. வட இந்தியால துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு ஏதோ சில காங்கிரஸ்காரங்களோ இல்ல கூட்டணி கட்சிகளோ ஆதரவு கொடுக்க வரும்போது ராமரை போடாதீங்க அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்றதா இருக்கலாம். 2வது, பாமக இப்ப மறுபடியும் ஒண்ணு சேர்ற வாய்ப்பு இருக்கு. எங்க திமுக கூட்டணிக்குள்ள வந்துருமோ அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில கூட பாமகவை தாக்குற ஒரு விஷயமா கூட இது பார்க்கலாம். ஏன்னா எத்தனையோ பிரச்சனைகளுக்கு போயிட்டு காதும் வச்ச மாதிரி இவங்க
சமாதானம் பேசி பஞ்சாயத்து முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி மற்ற விஷயங்களுக்கும் செய்யலாம்ல. ஏன் வந்து ஒரு ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா முதல்ல அந்த பின்புலத்தை ஆராயறாங்க. இவங்க யாரு, இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அதை பார்த்து தான் இவங்க அடுத்து அதை பிரச்சனை பண்ணுமா கடந்து போகணுமா அப்படின்றாங்க. இன்னைக்கு இந்த சனாதனம் பேசுற இவங்க வேங்கை வயலுக்கு இந்த வரைக்கும் போய் நிக்கலல்ல. அங்க பாதிக்கப்பட்டவன் நம்ம ஆள் தானே. முதல் போராட்டம் நாங்க தானே பண்ணோம், பேரளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சம்மந்தப்பட்டவங்களே குற்றவாளி, புகார் சொன்னவர்களே குற்றவாளின்னு முடிவு விசாரணை அறிக்கை வந்திருக்குது. எது பெருசா எதுவும் பண்ணலையே, காரணம் என்ன நினைக்கிறீங்க? காரணம் கூட்டணியில் இருக்கிறோம், கூட்டணி தர்மம், அவ்வளவுதான். இவங்க இப்படி இருக்கிறதால என்ன கேட்டா எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் வன்னியரசனோ திருமானனோ வந்து தங்களுடைய பலத்தை வந்து மறந்துட்டாங்கன்றது தான் என்னோட வருத்தம். யானை தன் பலத்தை மறந்து. ஆமா, அந்த மாதிரி. அதாவது எங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் அண்ணா வந்து திருமானனை வந்து மிகப்பெரிய பிம்பம், அவருக்கான ஆதரவுன்றது மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஆனா வந்து போயிட்டு தினம் தினம் பதறாங்க, ஐயோ எங்களை பிரிக்கிறதுக்கு சதி பண்றாங்க, எங்களை பிரிக்கிறதுக்கு சதி பண்றாங்க அப்படின்ற அளவுல உட்கார வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டணி நெருக்கடின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வந்து இவங்க இதெல்லாம் செய்யறாங்கன்னு எனக்கு தோணுது. இண்டிவிஜுவாலிட்டியை இழந்துட்டாங்க, திமுகவுல ஒரு அணியாவே மாறிட்டாங்க. இப்ப இந்த சூழ்நிலை வந்து இது திமுகவுக்கு சாதகமா பாதகமா அமையுமா? அவர் வந்து ராமரை பேசியிருக்கிறதும், டாக்டர் ராமதாஸை வந்து பேசியிருக்கிறதும், ராமரும் ராமதாஸும் ஒன்று தான் அப்படின்றார். பாரதிய ஜனதா கட்சி இதால் வந்து ஒரு பெரிய அளவில் கண்டனம் தெரிவிக்குது. இந்த ஒரு பெரிய ஏதோ ஒன்று மடமாத்துறதுக்காக அவங்க சொன்ன போகிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? நடக்கக்கூடிய அதிருப்தி, இந்த அரசின் மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி, இந்த அரசின் மேலே வந்திருக்க தொடர்ச்சியான ஊழல் புகார், அமித்ஷா வந்துட்டு இப்போ வரிசையாக அந்த ஊழல் புகார் முறைகேட்டில் திமுக சிக்கியிருக்குன்னு பேசிட்டு போயிருக்கிறாரு. இதையெல்லாம் அந்த மக்கள்கிட்ட இருந்து போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு இப்படி இந்த சாதியையும் இந்த மதத்தையும் எடுத்துக்கிட்டு பேசினாக்கா சரியாக இருக்குன்னு வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் திட்டம் போடுதுன்னு எடுத்துக்கலாமா? அவங்க திட்டம் போடுற இடத்துல அவங்க இல்லை, அவங்க வந்து செயல்படுத்துற இடத்துல தான் இருக்கிறாங்க. திட்டம் இவங்க தான் போடுவாங்க, சொல்ல முடியாது. கூட்டணி தர்மன்றதுக்காக தேர்தல் நெருங்குது. ஒரு பக்கம் எடப்பாடியார் வந்து மிகப்பெரிய அளவுல மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் அண்ணன் சீமான் அண்ணன், இந்த மாதிரி எல்லாருமே வந்து திமுக டோட்டல் டேமேஜ் அப்படின்ற நிலைமையில் தான் இருக்கு. சமூக வலைதளங்கள்ல திமுக ஆதரவு செய்தியா இருந்தாலும் எதிர்ப்பு செய்தியா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனுக்குள்ள போகவே முடியறதில்ல. மிகப்பெரிய இதா இருக்கு. பொது தளத்திலயும் அவ்வளவுதான், மக்கள் மத்தியிலயும் மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. அப்போ நீங்க சொன்ன மாதிரி அதை டைவர்ட் பண்றதுக்காகவும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவும் ரெண்டு காரணத்துக்காகவே போகலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இதை வைரல் ஆக்குறது மூலம் இந்த பேச்சை கண்டிப்பா பிஜேபி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்குவாங்க. ஏன்னா பிஜேபிக்கும் வந்து மிகப்பெரிய அளவுல எந்த செல்வாக்கும் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதும் ராமர் ஒண்ணுதான். சோ இதை வந்து ஐயோ பாரு ராமரை திட்டான், ராமரை வந்து கொலைகாரன்னு சொல்லிட்டான், ராமரை ஆணவ கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டான்ட்டு ஒரு 2-3 நாள்ல கண்டிப்பா நார்த் இந்தியா பக்கத்துல எப்படி உதயநிதி அவர்கள் சனாதனத்தை பேசினப்போ வைரல் ஆக்கி 4 கேஸ் போட்டாங்களோ அந்த மாதிரி அங்கேயும் போடுவாங்க. ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி இங்கே உள்ளூர்ல மடை மாத்துறதுக்கான வேலைகள். இப்ப இதையே வந்து சர்ச்சை இப்போ பாமக கண்டிப்பா எதிர்வினை ஆற்றுவாங்க. பாமக எதிர்வினை ஆற்றும் போது சுத்தி இருக்கிறவங்களும் பேச ஆரம்பிக்குவாங்க. இதையே பேசிட்டு இருந்தா அடுத்த கண்டென்ட் கிடைக்கிற வரைக்கும் திமுக மீதான விமர்சனங்கள் வந்து தள்ளி போகலாம். ஏன்னா ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம், ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம், ஒரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம். மொத்தமும் திமுக மேல இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியை மடமாத்துறதுக்கு இந்த தூக்கி போட்ட சாதி மதம் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அதை மறந்துடுவாங்களோ அந்த திட்டம் இதுக்குள்ளாக இருக்கலாம்னு நினைக்கிறேம்மா. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அடிக்கடி இது மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ராமர் மேல பாசமும் கிடையாது, ராமதாஸ் மேல பகைன்றதை தாண்டி இவங்க ஒரு அந்த நேரத்துக்கான ஒரு மடைமாற்றத்துக்காக தான் பயன்படுத்திக்கிறாங்க. ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு கூட்டணிக்கு வந்துருவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கலாம். இப்போ இப்படி பேசுறது மூலம் இவங்க வந்தாங்கன்னா நாங்க உள்ள இருக்க மாட்டோம்னு திமுக கொடுக்குற சிக்னலா கூட இருக்கலாம். நாங்க வந்து பாமக வந்தா இருக்க மாட்டோம் அப்படின்னு கொடுக்குற சிக்னலா இருக்கலாம். ரெண்டாவது இதை வந்து திமுக தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கும். இப்படி பார்க்கலாமே, இதெல்லாம் பேசுவதால பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடி. அந்த நெருக்கடி திமுகவுக்கு வேற மாதிரியான அழுத்தமாக வரலாம். அப்போ ஏன் கூட்டணியில் இருந்துட்டு இப்படிலாம் செய்கிறாங்கிறதுல திமுக விட்டு வெளியே போகிறதுக்கான முயற்சியாக கூட எடுத்துக்கலாம்ல. விஜய் நோக்கி போகலாம், அதிமுக நோக்கி போகலாம். தானாக அவர்கள் அனுப்பிட்டுன்றதுக்காக இப்படிலாம் பேசுகிறாரா வன்னியரசு கேள்வி வருது இல்லை? கண்டிப்பா
கேள்வி வரும். ஆனா எனக்கு தெரிஞ்சு திமுக விசிகாவை வெளியில அனுப்பாது. ஏன்னா திமுகவோட பெரும்பான்மை பலமே வந்து பட்டியல் சமூக வாக்குகள் தான். இப்போ அது ஒரு விஜய் 4 சீட்டு கொடுத்தா போதும், நமக்கு நிறைய ஓட்டு வரும். ஓட்டு வரும். இப்போ பாமகனா 20 சீட்டு 25 சீட்டுன்னு கொடுக்கணும். ஓட்டை தாண்டி இவங்க களப்பணி செய்யறதுக்கு ஆட்கள் வேணும். கண்டிப்பா அப்போ என்ன இன்னொரு பக்கம் விஜய் வந்து பட்டியல் சமூக வாக்குகளை பிரிக்குவாருன்ற பயம் இவங்களுக்கு இருக்கு. ஒருவேளை நாங்க போயிருவோம் பூச்சாண்டி காட்டுறதுக்காக கூட இருக்கலாம், விஜய் கூட போய் சேர்ந்துருவோன்றதுக்காக கூட இருக்கலாம். ஆனா கண்டிப்பா திமுக வெளியில அனுப்பாது. ஏன்னா போன வாரம் கூட போயிட்டு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றணும்ட்டு நாங்க பார்த்துட்டு வந்தோம்னு இவங்க ஒரு போட்டோ போடுறாங்க. பின்னாலே முதல்வர் வந்து என்னோட உடல்நிலையை விசாரிச்சுட்டு போனாங்கன்னு போடுறாங்க. அப்ப இவங்களுக்குள்ளேயே வந்து இழுபறியில தான் இருக்கு. இவங்களோட பலவீனத்தை வெளியில காமிச்சுக்க மாட்டேங்கிறாங்க. டிராமா பண்றாங்க, 2 பேரும் பண்றாங்க. ரெண்டாவது இன்னொரு ஆங்கிள் யோசிச்சா இப்போ கம்யூனிஸ்டுக்காகட்டும், மதிமுகவுக்கோ விசிகாவுக்கோ பேரம் பேசுற சக்தி இல்லாம போயிடுச்சு. ஏன்னா பிஜேபி இருக்குது, அதனால அதிமுக கூட போக முடியல. நாங்க வந்து 25-30 வருஷமா இருக்கிற கட்சி, விஜய் கூட கூட்டணிக்கு போக மாட்டோம். அப்போ திமுகல தான் இருக்கணும். திமுகவுக்கும் இவங்களோட பலவீனம் நல்லா தெரியுது. இப்ப நாங்க கொடுக்கறத நீங்க வாங்கிட்டு போ அப்படின்ற இடத்துல திமுக இருக்காங்க. பேரம் பேசுற சக்தி அதிகப்படுத்துறதுக்காக கூட இந்த மாதிரி ஏதாவது சர்ச்சைகளை கிளப்பலாம். தலைவலி கொடுக்காத இந்த சீட்டை வாங்கி இந்த நீ என்ன கேட்குறே எடுத்துட்டு போ. எது எப்படி இருந்தாலும் அவர் பேசின ஒரு விஷயம் வந்து டாக்டர் ராமதாஸை தொட்டது வட மாவட்டங்களில் ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துன்றதை மறக்க முடியுமா? கண்டிப்பா மறக்க முடியாது. இது வந்து தேவையில்லாத பேச்சு. அதாவது ஆணவ படுகொலை இந்த சமூகத்தின் மீது வெறுப்பாக அங்க இருக்கிறவங்களுக்கு மாறும். அதாவது தொடர்ந்து வந்து ஒரு சமூகத்தையே வந்து கெட்டவங்களா காட்டுறதுக்கான முயற்சி. ராமதாஸ்ன்ற ஒற்றை வார்த்தை இருக்கலாம், தெரிஞ்சோ தெரியாமையோ அவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலன்னாலும் அவர் வந்து ஒரு சமூகத்தின் தலைவர். அந்த சமூக மக்களை ஊர்ல இங்க பேசிடுறாரு, அண்ணா இங்க பேசிடுறாரு. ஆனா ஊருக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தனும் அந்த பார்வை தானே பார்க்குவான். டேய் நீங்க எல்லாம் ஆணவ படுகொலை பண்ற ஆட்கள்ன்ற பார்வை தானே பார்க்குவான். இது சமூகத்துக்குள்ள மிகப்பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்தும், வன்மத்தை விரோதத்தை தான் தூண்டும். இறுதியா வந்து ஒரு கேள்வி என்னன்னா, திமுக வரக்கூடிய தேர்தலில் திமுக தான் அதிகாரத்துக்கே வரும். மக்கள் வந்து அவ்வளவு நம்பிக்கை அவங்கள வந்து ரொம்பவும் ஏற்கிறார்கள். மகிழ்ச்சி கடலில் இவங்களை வந்து கொண்டாடுறாங்க. திமுகவுடைய செயல் திட்டங்கள் நிறைய விடயங்கள்லாம் செய்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பரவலாக அழுத்தமாக செய்யப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுகவோட ஊடக பலம் மட்டும்தான். இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் திமுகவோட ஊதுகுழலாக தான் செயல்படுறாங்க. இன்னைக்கு ஊடக தர்மம் அப்படின்றதே போயிடுச்சு. நீங்க ஒரு மூத்த பத்திரிகையால பல வருஷமா ஃபீல்டில் இருந்திருக்கீங்க. உங்களால இன்னைக்கு இருக்கிற ஊடகவியலாளர் மாதிரி செயல்பட முடியும்னு நம்புறீங்களா? முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா கொஞ்சம் கூட ஊடக அறம்ன்றதே கிடையாதுங்க. இப்போ ஒரு ஆம்புலன்ஸை வழிமறித்து தாக்குதல் அப்படின்றது வந்து கண்டிப்பா யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காலி ஆம்புலன்ஸா இருக்கட்டும், என்ன வாட் எவர். ஆனா அதை அரசியலாக்குறாங்க. ஒரு சன் டிவில ஃபர்ஸ்ட் போடுறாங்க, விபத்தில் அடிபட்டவர்களை ஏற்றி வர சென்ற ஆம்புலன்ஸ் தாக்கப்பட்டதுன்னு போடுறாங்க. அதுக்கப்புறம் அதே டிரைவர் பேட்டி கொடுக்குறாரு, நான் அந்த மாதிரி கூட்டத்துல மயங்கி விழுந்துட்டாங்கன்னு எனக்கு போன் வந்துச்சு, நான் போனேன்றாங்க. இப்போ ஒரு உண்மைத்தன்மையை அறியாம அவங்கள வந்து என்னெல்லாம் பண்ணலாம், எதிர்கட்சிகள்னு நினைக்கிற எல்லாரும் மேலே என்னெல்லாம் அவதூறு பரப்பலாம் அப்படின்றதான் அந்த அவதூறு அதாவது ஒருத்தரை வந்து முழுக்க டேமேஜ் பண்ணக்கூடிய அந்த ஊடக கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லா ஊடகங்களுமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே கண்டென்ட் தான் போடுறாங்க. காலையில் நேரத்தில் நீங்க பாருங்க, அது யார் சப்ளை பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் அந்த அளவுக்கு வளரல. ஆனா எல்லா ஊடகத்திலயும் ஒரே மாதிரி செய்திகள் தான் காலையில ஆரம்பிக்கும். ஒரு 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 சின்ன செய்தின்னா கூட எல்லாரும் ஒரே அந்த வார்த்தைகள் மாறாம ஒரே மாதிரிதான் போடுவாங்க. எப்படி எல்லா சேனலும் ஒரே மாதிரிதான் யோசிக்குவாங்களா? அந்த வார்த்தைகள் ஒரே மாதிரிதான் பயன்படுத்துவாங்களான்ற கேள்வியும் இருக்கு. அப்போ இந்த ஊடகங்கள் தான் வந்து பிம்பத்தை கட்டமைக்குது. நாங்க தான், இவங்க தான் இருக்காங்க, இவங்க தான் இருக்கிறாங்க, இவங்களை தாண்டினா எதுவும் இல்லை. பாவம் எனக்கு தெரிஞ்சு திமுக தலைமையை வந்து இந்த ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து ஏமாத்துறாங்க. களத்துல இப்போ நான் 5-6 வருஷத்துக்கு முன்னால 350 ரூபாய் கரண்ட் பில் கட்டியிருந்தேன். இன்னைக்கு அதே கரண்ட் தான் யூஸ் பண்றேன். என் வீட்டில் ஒரு லைட் கூட எக்ஸ்ட்ரா பண்ணல. இன்னைக்கு 2800 ரூபாய் கரண்ட் பில் வருது. பர்சனலா ஒரு சராசரி குடிமகனா இருக்கிறேன்னா கண்டிப்பா ஓட்டு போட மாட்டேன். இன்னைக்கு பேருந்து கட்டணம் அதுதான் சார், இன்னைக்கு பல மடங்கு ஏறி கிடக்காது. அன்னைக்கு நான் 100 ரூபாய் கட்டிட்டு இருந்தேன், இன்னைக்கு 800 ரூபாய் 900 ரூபாய் கட்ட வேண்டியது. ஒரு சர்டிபிகேட்டுக்கு 20 ரூபாய் கொடுத்த இடத்துல 200 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு.
எல்லா பக்கமே விலையேறி கிடக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் விலையேறி. நமக்கான இன்கம் அதிகரிச்சுக்குதானா? இல்ல. இதுல இன்னும் இலவசங்கள். நாங்க பொங்கலுக்கு 5,000 குடுக்குறேன்றாங்க, 20 லட்சம் லேப்டாப் குடுக்குறேன்றாங்க, மகளிர் உரிமை தொகை குடுக்குறேன்றாங்க. இப்பயே 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. என்ன எங்கிருந்து குடுக்க போறாங்கன்னு தெரியாது. அப்போ அதான் நம்ம மேல தான் வரியா வரும். நிர்வாக ரீதியா ஃபெயிலியர். இது வந்து ஒவ்வொரு தமிழ்நாடு மக்களும் வந்து தனிப்பட்ட முறையில அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. கண்டிப்பா அவங்க போட மாட்டாங்க. இவங்க வந்து பாலாறும் தேனாரும் ஓடுது, ஐயா மாதம் மும்மாரி பொழிகிறதுன்னு அந்த காலத்துல அரசருக்கு தகவல் சொல்லுவாங்களாம்ல, அந்த மாதிரிதான் தலைமையை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. கள நிலவரத்தை இவங்க உணர்ந்தாலும் தங்களுடைய பலவீனத்தை காமிச்சிக்க கூடாது அப்படின்றதுக்காக தவறான தகவல்களை ஊடகங்களையும் யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு தெரியல, இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாங்க. யூடியூப் பாக்குற ஆசையே போயிடுது. அவ்வளோ பேர் பொய்யான தகவல். என்னவோ தமிழ்நாடே செழிப்பா இருக்கிற மாதிரி. சார் எங்க ஊர்ல தான் தெரியும், இன்னைக்கும் 20 நாளைக்கு ஒரு முறை தான் குடிக்கிறதுக்கு தண்ணியே வருது சார். அப்படி இருக்கும்போது என்னத்தை நீங்க மாத்திட்டீங்க 4 வருஷத்துல? ஆமா, சில பகுதிகள் இப்படியாக தான் நிறைய இடத்துல தண்ணிக்கு போராடக்கூடிய விஷயம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால 26ல் மக்கள் யோகபித்த அளவில் எங்களை திமுகவை தான் மீண்டும் ஆட்சி கொண்டுட்டு வருவாங்க, நாங்கள் அவ்வளவு திட்டங்களை செய்திருக்கின்றாங்களே, எப்படி எடுத்துக்கலான்னு இல்லை அவ்வளோ மாத்துறாங்களா? இல்லை ஊடகத்தை வச்சு மடம் மாத்துறாங்க? ஊடகத்தை வச்சு மடம் மாத்துறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஊடக பலம் இவங்க கிட்ட இருக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்தியாக்குறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து பேசுறாங்க. இவங்க நினைக்கிறது மட்டும்தான் நடக்குது வெளியே. களத்துல யாருமே வந்து பாக்குற மாதிரி தெரியல. இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு, மக்களுக்கு சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு கனிம வளத்துல இருந்து ஆரம்பிச்சு இயற்கை வளங்கள் வரைக்கும் எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. இங்க எந்த ஆத்துலயும் மணலை காணோம், எந்த ஆத்துலயும் தண்ணியை காணோம், எந்த மலைகள்லயும் பாறைகளை காணோம். இன்னைக்கு லட்சக்கணக்கான டன் வந்து வெளி மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் போகுது. எல்லா பக்கமே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அப்புறம் எப்படி 26 எங்களுக்கு தான் சொல்றாங்கன்னு எடுத்துக்கிறீங்க? அது அவங்களோட கான்ஃபிடென்ட். யாருமே நான் தோத்துருவேன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. இப்ப சொல்றவங்க 234 தொகுதியிலையும் ஜெயிக்குவேன்னு சொல்றாங்களா? நாங்க மெஜாரிட்டியில ஜெயிக்குவோன்றாங்க. அதுவே ஃபெயிலியர் தான். எந்த ஆட்சியில இருக்கிறோம் ஆட்சியாளர்களும் நாங்க 234 தொகுதிகளிலும் ஜெயிப்போம்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய, அடுத்த முறை வந்து நாங்க 200க்கும் மேற்பட்ட சீட்டுகளை ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லல. இப்ப 200க்கும் மேற்பட்ட சீட்டுகள்னா நீங்க எத்தனை ஜெயிக்குவீங்க, கூட்டணிக்கு எத்தனை கொடுப்பீங்க? அப்ப நீங்க ஏதோ ஒரு கொஞ்ச இடத்துலயாவது தோக்குறீங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுது இல்ல? 234லயும் ஜெயிக்கிறேன்னு அவங்க எந்த இடத்துலயும் சொல்லவே கிடையாது. 200க்கும் மேற்பட்ட சீட்டுகள் தான் நம்ம இலக்குன்னு முதலமைச்சர் கூட நிறைய இடத்துல பேசியிருக்காரு. நல்லது. நிறைய தகவல்களை வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறீங்க. நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.